எல்லாருக்கும் வணக்கம். ஜான் லூயிஸ் மெமரி ஸ்கூலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். என்ன படிக்கிறத ஒரு ஜாலியான விளையாட்டா மாத்த ரெடியா? வாங்க போலாம். எக்ஸாம் டைம்ல அந்த கெமிஸ்ட்ரி புக்க பார்த்தாலே ஒரு மாதிரி கண்ணு கட்டுமே இல்லையா? அதுல இருக்கிற அந்த பெரிய பெரிய பேர்கள் எல்லாம் மனப்பாடம் பண்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும். ஆனா இனிமே அந்த கவலையே வேணாம். ஏன்னா கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்றதுக்கு பதிலா ரொம்ப ரொம்ப ஜாலியா கத்துக்க ஒரு வழி இருக்கு. கதைகள், படங்கள் இதையெல்லாம் வச்சு நம்ம மூளையோட பவரையே வேற லெவலுக்கு கொண்டு போக போறோம். இவர்தான் நம்ம மெமரி குரு, கிராண்ட் மாஸ்டர் ஜான் லூயிஸ். இவரோட சீக்ரெட் வெப்பன் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். எந்த ஒரு போரிங்கான விஷயத்தையும் நம்ம மூளையால மறக்கவே முடியாத ஒரு விசித்திரமான படமா மாத்துறதுதான். அது எப்படி வேலை செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாமா? நாம இன்னைக்கு பார்க்க போறது வேலன்சி 1 இருக்கிற தனிமங்கள். 1ன்ற நம்பரை ஞாபகம் வச்சுக்க, அத போலவே நீளமா நேரா இருக்கிற ஒரு பொருளை நாம பயன்படுத்த போறோம். அதுதான் ஒரு மூங்கில் குச்சி. இனிமே வேலன்சி 1ன்னு எங்க கேட்டாலும் உங்க கண்ணு முன்னாடி இந்த நீளமான மூங்கில் குச்சி தான் வரணும். ஓகேவா? ஒவ்வொரு அயனியையும் ஞாபகம் வச்சுக்க இந்த மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். முதல்ல அந்த வார்த்தைய ஒரு படமா மாத்தணும். ரெண்டாவது அந்த படத்தை மனசுல உருவாக்கணும். மூணாவது அதை நம்ம மூங்கில் குச்சியோட கனெக்ட் பண்ணிடணும். அவ்வளவுதான். சரி, இப்போ வேலன்சி 1 இருக்கிற எல்லா பாசிட்டிவ் அயனிகளையும் மனப்பாடம் செய்ய நம்ம மூங்கில் குச்சியை வச்சு ஒரு கிரேசியான மறக்கவே முடியாத கதையை உருவாக்க போறோம். உங்க கற்பனை குதிரையை தட்டி விடுங்க. நம்ம கதையோட முதல் ஹீரோ ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வருது? ஆமா, ஹைட்ரஜன் பலூன். சோ நம்மளோட மெமரி இமேஜ் ஹைட்ரஜன் பலூன். இப்போ கண்ணு மூடி கற்பனை பண்ணுங்க. நம்ம மூங்கில் குச்சி முழுக்க கலர் கலரா ஹைட்ரஜன் பலூன் கட்டி தொங்குது. அந்த பலூன்கள் எல்லாம் சேர்ந்து அந்த குச்சிய மேல தூக்க முயற்சி பண்ற மாதிரி அது ஆடிட்டு இருக்கு. பலூன்லாம் காத்துல பறக்கட்டும். நம்ம கதையில அடுத்து வர்றது சோடியம். சோடியம் கேக்க சோடா மாதிரி இருக்கா? அதனால நம்ம அடுத்த படம் ஒரு ஜில்லுன்னு இருக்கிற சோடா பாட்டில். இங்க தான் ஒரு ட்விஸ்ட். நம்ம மூங்கில் குச்சி திடீர்னு ஒரு பெரிய மரமா மாறிடுச்சு. ஆனா அதுல மாம்பழத்துக்கு பதிலா புஸ்ஸுன்னு பொங்குற சோடா பாட்டில் தொங்குது. நினைச்சு பார்க்கவே சிரிப்பா இருக்குல்ல? சோடா பாட்டில் மரம். அடுத்து என்ன? அட, இது இன்னும் விசித்திரமா இருக்கே. பொட்டாசியம்ன்ற வார்த்தை கேட்க பொட்டேட்டோ, அதாவது உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கு. சோ நம்ம அடுத்த மெமரி இமேஜ் உருளைக்கிழங்கு தான். அந்த சோடா மரத்துக்கு நம்ம தண்ணியும் ஊத்தல, உரமும் போடல. அதுக்கு பதிலா பெரிய பெரிய உருளைக்கிழங்குகளை எடுத்து அந்த மரத்தை சுத்தி நட்டு வச்சு அதுக்கு சாப்பாடு கொடுக்கறோம். நீங்களே அதை செய்யற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. உருளைக்கிழங்கு சாப்பிட்டு நம்ம மூங்கில் குச்சி மரம் இப்போ செழிப்பா வளர்ந்து நிக்குது. அதை இன்னும் கொஞ்சம் அழகாக்கலாமா? சில்வர்னு வார்த்தைக்கு என்ன படம் ஞாபகம் வருது? பழபழன்னு மின்னுகிற வெள்ளி கொலுசு. வாவ்! இப்ப பாருங்க, அந்த மரம் முழுக்க மேலிருந்து கீழே வரைக்கும் ஆயிரக்கணக்கான வெள்ளி கொலுசு சுத்தி இருக்கு. காத்துல அது ஆடும்போது ஜெல் ஜெல்னு சத்தம் கேக்குதா? அந்த பளபளப்ப கண்ணுல பாருங்க. நம்ம மரம் இப்போ நகையெல்லாம் போட்டு ஜொலிக்குது. இப்போ நம்ம கதைக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் வரப்போறாங்க. அம்மோனியம் என்ற வார்த்தைய அம்மா, மோனி அப்படின்னு ரெண்டா பிரிச்சுக்கலாம். நம்ம கதைக்கு ஒரு சூப்பர் ஹீரோயின் கிடைச்சாச்சு. இந்த படத்தை இன்னும் பவர்ஃபுல்லாக்க உங்க சொந்த அம்மாவையே நினைச்சுக்கோங்க. அவங்க பேரு மோனின்னு வச்சுக்கோங்க. அவங்க அந்த ஆடிக்கிட்டு இருக்கிற மூங்கில் குச்சி மரத்தோட உச்சியில நின்னு பெர்ஃபெக்ட்டா பேலன்ஸ் பண்றாங்க. அடேங்கப்பா! சரி, இப்போ நம்ம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. கடைசி வார்த்தை பாஸ்போனியம். இது கேட்க எப்படி இருக்கு? பாஸ்போன், அதாவது உங்க போன்ல இருந்து பாஸ் பண்ண ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. இதுதான் நம்ம கடைசி படம். இப்ப நம்ம கதை முடியுது. அந்த மூங்கில் குச்சி மரத்தோட நடுவுல உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டி இருக்கு. இப்போ அந்த முழு காட்சியையும் ஒரு தடவை மனசுக்குள்ள கொண்டு வாங்க. வாங்க, இந்த கிரேசி கதையை ஒரு தடவை முழுசா ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம். தரையில உருளைக்கிழங்கு புதைச்சிருக்கு. அதுல இருந்து ஒரு மூங்கில் குச்சி மரமா வளர்ந்துருக்கு. அது மேல வெள்ளி கொலுசு சுத்தி இருக்கு. சோடா பாட்டில் தொங்குது. உச்சியில ஹைட்ரஜன் பலூன் கட்டி இழுக்குது. அந்த மரத்தோட டாப்ல உங்க அம்மா மோனி நின்னுட்டு இருக்காங்க. மரத்தோட நடுவுல உங்க போட்டோ ஒட்டி இருக்கு. இப்படி ஒரு காட்சியை மறக்க முடியுமா? வாய்ப்பே இல்ல. சரி, இப்ப ஒரு சின்ன டெஸ்ட். இந்த டெக்னிக் உண்மையிலேயே வேலை செய்யுதோ இல்லையான்னு நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். ரெடியா? யோசிங்க. சோடியம் என்ன படம் ஞாபகத்துக்கு வருது? அது எங்க இருந்துச்சு? கரெக்ட், வேலன்சி 1. ஏன்னா சோடா பாட்டில் நம்ம மூங்கில் குச்சி மரத்துல தொங்குச்சு. மூங்கில் குச்சினா 1. பாத்தீங்களா எவ்வளோ ஈஸி? சூப்பர். அடுத்த கேள்வி, அம்மோனியம் என்ன படம்? யார் ஞாபகத்துக்கு வராங்க? அருமை! மறுபடியும் 1. ஏன்னா அம்மா மோனி மூங்கில் குச்சியோட உச்சியில நின்னாங்க. உங்க புது மெமரி பவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். பிரமாதமா பண்ணீங்க.
இப்போ நாம இந்த விளக்கத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். படிக்கிறத ஒரு விளையாடு மாதிரி மாத்தின நம்ம மெமரி கிராண்ட் மாஸ்டர் ஜான் லூயிஸ் சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கலாம். அதே போல இந்த மெமரி பயணத்தை எங்களோட சேர்ந்த உங்க எல்லாருக்கும் எங்க மனமார்ந்த நன்றி. வேலன்சி 1 அப்படின்னா மூங்கில் குச்சி. அப்போ வேலன்சி 2 என்னவா இருக்கும்? அதுக்கு நாங்க பயன்படுத்த போற கருவி ஒரு வாத்து. வாத்துக்கும் வேலன்சி 2க்கும் என்ன சம்பந்தம்னு நினைக்கிறீங்க? உங்க யூகங்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஜான் லூயிஸ் மெமரி ஸ்கூலோட அடுத்த பகுதியில சந்திக்கலாம். நன்றி.